கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்தொல்லையோடு கண்ணீரோடு இருக்கிற ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணவும், அவர்களை சத்தியத்தில் வழிநடத்தவும், கடன் தொல்லை என்கிற அந்த சாபக்கட்டிலிருந்து ஆவியானவர்களை விடுவிக்குமே இந்த சேனல் தொடங்கப்பட்டிருக்குது. இன்றைக்கு அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்தில் இந்த பவுல் என்ற இந்த ஊழியக்காரர் லீஸ்ரா என்கிற ஒரு பட்டணத்துக்கு போகிறார். அந்த பட்டணத்தில் அவருக்கு என்ன நடந்தது, அந்த பட்டணத்தில் அவருக்கு ஏற்பட்ட அவமானம் என்ன, நிந்தை என்ன, அவர் எப்படியெல்லாம் வேதனைப்பட்டார் பவுல் அப்படி என்பதை சத்தியத்தை நம்ம படிக்க போகிறோம். பவுல் ஊழியத்தின் நிமித்தமாக அந்த லீஸ்ரா ஊரில் அவர் பட்ட பாடுகளை இன்னைக்கு உங்களுடைய குடும்ப வாழ்க்கையோடு, குறிப்பாக உங்கள் கடந்தொல்லையோடு நீங்கள் அதை ஒப்பிட்டு பார்ப்பீர்களானால் உண்மையாகவே பவுலை காப்பாற்றின அந்த தேவன் உங்களை கடந்தொல்லையிலிருந்து விடுவித்து உங்களை காப்பாற்றி உங்கள் கண்ணீர் யாவையும் கர்த்தர் துடைப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். முதல்ல நம்ம வசனத்தை வாசித்துட்டு அதன் பிறகு ஆண்டுடைய வார்த்தையை நம்ம கேட்கலாம். ஓகேங்களா? அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போனார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இந்த அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நம்ம இன்னைக்கு தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளலாம். இதில் அந்தியோகியிலும் இக்கோனியாவிலும் இருந்த சில யூதர்கள் அந்த லீஸ்ரா ஊரில் இருக்கிற யூதர்களுக்கு ஒரு கலகம் பண்ணக்கூடிய ஒரு உபதேசத்தை பண்ணுறாங்க. அங்கு யூதர்களை அவங்க கலகம் பண்ணி பவுலுக்கு விரோதமாக எழும்பி அந்த ஊரில் இருக்கிற எல்லா யூதர்களும் சேர்ந்து பவுலை இரத்த காயம் பட அளவுக்கு பெரிய ஒரு காயத்தை உண்டாக்குறாங்க. ஏன் அவன் மரித்து போனான் என்று எண்ணத்தக்கதாக அவனுடைய உடம்பில் இருக்கிற உயிரை பறிப்பதற்காக பெரிய பெரிய கல்லை எடுத்து அடித்து பவுலை தாக்குறாங்க. யோசனை பண்ணி பாருங்க, ஒரு பக்கம் அவமானம், ஒரு பக்கம் பவுல் கல்லெறியப்பட்டிருக்கிறார். மேலும் பார்த்தீங்கன்னா அவர் இறந்து போயிட்டார்னு நினச்சி ஒரு பிராணி ஒரு மிருகத்தை இழுத்து போடுறது போல் இழுத்து போட்டிருக்கிறார். அந்த பட்டணத்துக்கு வெளியே ஒரு அனாதை போல இந்த பவுல் தள்ளப்பட்டிருக்கிறார். ஓகேங்களா? இந்த வேத பகுதியில் பவுல் கல்லெறியப்பட்டார், அதை மாத்திரம் நீங்கள் அண்டர்லைன் பண்ணணும். இதை அண்டர்லைன் பண்ணிங்கன்னா பவுல் கர்த்தருக்காக கல்லெறியப்பட்டார், சொல்லடியும் பட்டார், கல்லடியும் பட்டார் என்பதை நீங்கள் முதலாவது புரிந்து கொள்ளுங்க. இப்போது உங்களுடைய குடும்ப கஷ்டத்துக்காக நீங்கள் கடனை வாங்கிட்டீங்க. பல பேரிடத்துல இன்ட்ரெஸ்ட்டுக்கு கடத்தை வாங்கிட்டு ஒவ்வொரு மாதமும் வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற எல்லா காசையும் வட்டிக்காரனுக்கு தான் நீங்கள் கொடுத்துட்டு இன்றைக்கி அப்படியே கண்ணீரோடு கூட நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம். மேலும் ஒரே ஒரு நாள் வட்டி டேட்டு தாண்டி போச்சுன்னா அந்த வட்டிக்காரன் உங்களை சந்தித்து நேரில் பேசின வார்த்தைகள் அல்லது ஃபோன் பண்ணி இந்த மாதம் ஏன் இன்ட்ரெஸ்ட் இன்னும் கட்டலைன்னு சொல்லி அவன் கொடுத்த ப்ரெஷரு, அவன் பேசின வார்த்தைகளால் நீங்கள் அப்படியே உட்டஞ்சி போய் நொறுங்கி போய் கண்ணீரோடு கூட தேவ சமூகத்தில் அருமையானவர்களே இந்த வசனத்தை கேட்டு நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம். என் அன்பு சகோதரியே, ஆவியானவர் உன்னை ஆற்றி தேற்றி தைரியப்படுத்தி எப்படி ஆயிலும் கடந்தொல்லிருந்து உன்னை விடுவிப்பார் என்று சொல்லி நானும் தேவ சமூகத்தில் என் அன்பு சகோதரி உனக்காக பல வசனங்களை எடுத்து பல உபதேசங்களை ஆவியானவருடைய பாரத்தினால தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலில் கர்த்தர் என்னை கொண்டு என் அன்பு சகோதரி உன்னோடு ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறாருமா. நீ வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசெல்லாம் கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். உன்னுடைய உழைப்பை கொண்டு நீ உன்னுடைய சொந்த ஊரில் வாழ்ந்து சந்தோஷமாக இருக்க ஏசப்பா உனக்கு வழியை கண்டிப்பாக தரப்பாருமா. அதனால் இந்த லீஸ்ரா ஊரில் பவுல் கல்லெறியப்பட்டு
அப்படியே ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறாரு. ஆனால் ஏசப்பா பவுலை கைவிட்டார். நீயே சொல்லும். என் அன்பு சகோதரனே, உன்னுடைய குடும்ப கஷ்டத்தின் நிமித்தமாக உன் பிஸ்னஸில் ஏற்பட்ட அந்த லாஸ்னால் அங்கே இங்குமா கடன் வாங்கிட்டு என் அன்பு சகோதரனை நீயும் கண்ணீரோடு கூட இந்த வார்த்தை கேட்டு கொண்டு இருக்கலாம். எத்தனையோ சகோதரர் மாறுங்க, மனைவி பிள்ளைகளை வாழ வைக்க ஏதோ ஒரு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு தொழிலை செஞ்சுட்டு அந்த தொழில் நிமித்தமாக பல பேரிடத்தில் கடன் வாங்கிட்டு, ஃபைனான்ஸ் வாங்கிட்டு, வட்டிக்கு வாங்கிட்டு, மாத சீட்டை போட்டுட்டு, மகளிர் குழுவில் போய் அவங்க மனைவியை சேர்த்து விட்டுட்டு, பிள்ளைகளை படிக்க வச்சுக்கின்னு, ஒரு பக்கம் வீடு கட்டின்னு, எல்லா பக்கமும் கஷ்டம், எல்லா பக்கமும் பொருளாதார நெருக்கடி, பயங்கரமான ஒரு இக்கட்டை, ஒரு நெருக்கத்தை சந்தித்து கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, இன்றைக்கு ஆவியானவர் உன்னை அந்த கடன் என்கிற சாபக்கட்டிலேருந்து வெளியே கொண்டு வர போகிறார்ப்பா. நீ விசுவாசத்தோடு கூட இந்த அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 19 வசனத்தை என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரி நீ பார்ப்பாயானால் அப்படியே உன் கண்ணில் இருந்து அப்படியே கண்ணீர் கொட்டும். பாருங்கள், ஒரு ஊழியம் செய்ய போன இடத்துல பவுலுக்கு எவ்வளோ கஷ்டம் ஏற்பட்டது. அந்த பவுல் ஐயாவை நீங்கள் இந்த வசன பகுதியில் பாருங்கள். அவர் பயங்கரமான கஷ்டத்தின் மத்தியில் எந்த லாபமும் இல்லாமல், எந்த இன்கமும் இல்லாமல், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர் கர்த்தருக்காக ஊழியம் செய்ய அந்த லீஸ்ரா ஊருக்கு போய் ஒரு சப்பானியை நடக்க வைக்கிற, இது ஒரு குத்தமாக நீங்கள் சொல்லு. அதே அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் லீஸ்ரா ஊரில் ஒரு தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாக பிறந்த ஒரு மனுஷனை பவுல் ஜெபம் பண்ணி நடக்க வைக்கிறார். இது ஒரு குத்தமாக நீங்கள் சொல்லுது. ஒரு சப்பானி, அவன் ஒரு காலம் நடக்காதவன், ஒரு முடவன், அவனை பவுல் ஒரு பொருட்டாக எடுத்துக்கின்னு அவருக்காக ஜெபம் பண்ணி அவருக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை கனப்படுத்தணுன்றதுக்காக பரலோகத்து தேவனை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணி கர்த்தருடைய நாமத்தில் அந்த சப்பானுடைய காலில் இருக்கிற அந்த சாபக்கட்டை உடைச்சி நடக்க வைக்கிற. இது அன்னைக்கு யூதர்களுக்கு பிடிக்கல. நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து தொடர்ச்சியாக வசனத்தை வாசிப்பாரு. நல்லது செய்ய போன இந்த பவுலுக்கு பயங்கரமான கஷ்டங்க. ஒரு மனுஷனை வாழ வைக்கலான்னு சொல்லி இவர் ஜெபம் பண்ணி அந்த மனுஷனை நடக்க வைக்கிறாரு. அது அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்கல. இது எப்படி இருக்குதுன்னா, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் ஒரு சில பேர் நல்ல ஃபேமிலியை ரன் பண்ணுறாங்க, மனைவி பிள்ளைகளோடு சந்தோஷமாக வருமானத்தை வச்சுன்னு வாழ்கிறாங்க. திடீர்னு யாருன்னா ஒரு ஃப்ரெண்டு வருவான், இல்லை ஒரு பெண் தோழி யாருன்னா வருவாங்க, ஒரு கைமாத்தா கொஞ்சம் பணத்தை நகையும் கொடுத்தா நல்லா இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. இவங்க நல்லா போயின்னு இருக்கிற லைஃப்பில் இந்த பிரச்சனை உள்ளே வந்ததால் இவங்க அங்கே கடன் வாங்கி இவங்களுக்கு கொடுத்துருவாங்க. சில பேர் இப்படியும் சிக்கின்னு இருக்கிறாங்க. அது கூட ₹1 2 கடன் வாங்கி ஒருத்தருக்கு உதவி செய்ய போல பல லட்சம். ஒரு சில பேர் ஜாமீன் வர போட்டுடுறாங்க. ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி இறக்கப்பட்டு ஜாமீன் வர போட்டுடுறாங்க. ஒரு சில பேர் பணத்தை வாங்கி, பொருளை வாங்கி, இல்லை வீட்டுடைய டாக்குமெண்ட்டை வாங்கி இன்னொரு நபருக்கு உதவி செய்ய போய் சில பேர் கடன் தொழிலை மாற்றிக்கின்னு பயங்கரமான கஷ்டத்தை அவங்க அனுபவிக்கிறாங்க. இந்த பவுலை போல் பவுலையா ஒரு சப்பானியை நடக்க வைக்கிறார். இப்போ அவருக்கு எப்படிப்பட்ட ஆபத்து வந்திருக்கு பாருங்கள். அவரை கல் அடித்து அந்த பட்டணத்தில் யூதர்கள் காயப்படுத்தி அப்படியே ஒரு பிராணியை இழுத்து போடுவது போல் அந்த ஊருக்கு வெளியே தரத்தன்னு இழுத்து போய் போட்டுறாங்க. எவ்வளோ மனசு பவுலுக்கு புண்பட்டிருக்கோம் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். அவர் ஆண்டவர் நோக்கி கூப்பிடலாம், ஆண்டவரே என்னை பல ஊருக்கு ஊழியம் செய்ய நீங்கள் தான் அனுப்புனீங்க, பல பட்டணத்துக்கு போக சொன்னீங்க, புறஜாதிகளை சந்திக்க சொன்னீங்க, கட்டப்பட்ட ஜனங்களை விடுவிக்க சொன்னீங்க. இப்போ இந்த லீஸ்ரா ஊரில் நான் கல்லடிப்பட்டு ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறேன் ஆண்டவரே, அவங்க கல் அடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னை காப்பாற்றிருக்கலாமேன்னு சொல்லி பவுல் அங்கலாய்க்கலாம். ஆனால் அவர் அப்படி செய்யலை. கர்த்தருக்காக சொல்லடியும் படலாம், கல்லடியும் படலான்னு சொல்லி மரிக்கவும் தயாராகி இந்த சத்தியத்துக்கு அவர் நிற்கிறார். இது ஏன் நான் சொல்ல வரேன்னா, நல்லா கவனிங்க, நீங்கள் கடன் தொல்லை ஏற்பட்ட பிறகு அப்படியே நொறுங்கி போயிடுவீங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ண உதவி செய்ய யாரும் முன் வர மாட்டாங்க. ஒரு சில பேர்
என்ன யோசிக்கிறான், நம்ம சொந்தக்காரங்க, அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சிக்கிட்ட பணம் இருக்குது, சொத்து இருக்குது, நகை இருக்குது, நமக்கு அவசரத்துக்கு கொடுத்து உதவி செஞ்சால் நல்லா இருக்குன்னு கூட சில பேர் யோசிக்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், யாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேணாம், யாரோட உதவியும் நீங்கள் சார்ந்து வாழ தேவையில்லை. நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் உங்களை சுத்திகரிச்சுக்கின்னு நீங்கள் வாங்கின கடத்துக்கெல்லாம் ஏசப்பா கிட்ட கண்ணீரோடு ஜெபம் பண்ணி மன்னிப்பு கேட்டுட்டு நீங்கள் உங்கள் வருமானத்தை கொண்டு அடைக்கிறதுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணணும். அவங்கக்கிட்ட காசு இருக்குது, இவங்கக்கிட்ட நகை இருக்குது, அவங்க கொடுத்து உதவி செஞ்சால் நல்லாயிருக்கும், இவங்க கொடுத்து உதவி செஞ்சால் நல்லாயிருக்குன்னு சொல்லி நீங்கள் இப்படி மைண்டை இப்படி செதற விட்டிங்கன்னா உங்களுக்கு நிம்மதி சமாதானம் வராது. குறிப்பிட்ட அவங்க மேலே வேறு உங்களுக்கு கோபம் வருத்தம் வரும், சில சமயம் வெறுப்பாயிடும். அப்படி நீங்கள் புறக்கணிக்கப்பட்டு பயங்கரமான துக்கத்தை அனுப்பிப்பீங்களானா நீங்கள் ஆண்டவரை மாத்திரம் சார்ந்துருங்க. பவுல் பாருங்கள், கல்லடிப்பட்டாலும் சொல்லடிப்பட்டாலும் நம்மளை அழைச்ச தேவன் அவர் தான், அவருக்காக நம்மளை சாகவும் தன்னை அவர் பவுல் அர்ப்பணிக்கிறேன். அதுபோல் கடந்தொல்லை ஏற்பட்ட பிறகு விசுவாசம் போயிடும், நம்பிக்கை போயிடும், விடுவி காலமே வராது. புருஷன் முன்னாடி 2 பேர் பேசிப்பாங்க, என்னங்க எவ்வளோ காலந்தாங்க வட்டி கட்டுறது, வாங்குகிற சம்பளத்தெல்லாம் நீங்கள் வட்டி கட்டுறீங்களே, வீட்டில் அரிசி இல்லை, பருப்பு இல்லை, எண்ணெய் இல்லை, மாவு இல்லை, புளியில்லைன்னு சொல்லி ஒவ்வொரு சகோதரிமார்களும் கடந்தொலையில் பாதிக்கப்பட்டிருக்கிற தன்னுடைய சொந்த கணவன்கிட்ட தினமும் சொல்லி புலம்புறாங்க. இன்னும் சில சகோதரிமாருங்க வீட்டில் போய் சமைக்கலாம் பார்த்தா முக்கியமானது உப்பு இருக்காது. அப்படியே எப்படி தான் இருக்கும், நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். அதில் பாதிக்கப்பட்டவங்கள நீங்கள் கொஞ்சம் நோக்கி பாருங்கள். ஒருவேளை இந்த பாதிப்பு கூட எங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். சில சமயம் வீட்டில் உப்பு கூட இல்லாமல் போயிடும். ஏன்னா வாங்குகிற சம்பளத்தெல்லாம் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டு கட்டிட்டு, வட்டி கட்டிட்டு, அந்த லோனு இந்த லோனுன்னு கட்டிட்டு வீடை தொலைச்சின்னு போயிடும். அப்படி இருக்கும்போது எப்படி பொருளாதார ஆசீர்வாதம் வீட்டுக்குள்ளே இருக்கும்? நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது, தூக்கம் இருக்காது. ஒரு பெண்ணால் ஒரு சமையல் கட்டில் உப்பு இல்லைன்ற அந்த தோல்வியை தாங்க முடியுமா? சில சமயம் எண்ணெய் இருக்காது சமைக்க. ஒரு ரசம் வைக்கலான்னு சொல்லி நீங்கள் பிரயாசப்பட்ட திடீர்னு புளி இருக்காது. அப்படியும் புளி இருந்தால் கூட மிளகு சீரகெல்லாம் போயிடும். ஏதாவது ஒரு கிச்சனில் எதனா ஒரு ப்ராப்ளம் பிசாசு எடுத்துன்னு விட்டு உங்களை டென்ஷன் ஆக்கி வேதனைப்படுத்தி நொறுக்கி உடச்சி போய்ட்டுரும். ஏன்னா அந்த கடன் பிசாசு உங்களுடைய ஒட்டுமொத்த சந்தோஷ சமாதானத்தை கெடுத்துடும். நீங்கள் நல்லா சமைச்சு சாப்பிடவே கூடாதபடி பிசாசு உங்களை அப்படியே முடக்கிடும். சில பேர் வாங்குகிற சம்பளத்தெல்லாம் வட்டி கட்டிட்டு ரேஷன் அரிசி கஞ்சி குடிச்சின்னு இருக்கிறாங்க. உண்மையிலே இதை நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். இந்த பாதிப்பு ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் இந்த வசன பகுதியை பாருங்கள். அப்படியே ரத்த வெள்ளத்தில் பவுல் கல்லெறியப்பட்டு அந்த லீஸ்ரா ஊரில், அந்த ஊருடைய எல்லையில் விழுந்து கிடக்கிறேன். இவ்வளோ வேதனை ஏற்பட்டிருக்கும். உடம்பு ஃபுல்லாக காயம், அப்படியே உடம்பு ஃபுல்லாக ரத்த வெள்ளத்தில் அப்படியே சரிஞ்சு விழுந்துருக்கிறார் இங்கே பவுல். ஆனால் அவர் சொல்கிறாரு, சீசர்கள் அவருக்காக ஜெபம் பண்ணி அவர் உயிரோடு எழுந்த பிறகு அவர் சொல்கிறாரு, நீங்கள் மனதை திடப்படுத்தி வச்சிங்க. நல்லா கவனிங்க. நீங்கள் கடன் தொல்லையில் பாதிக்கப்பட்ட பிறகு தான் இன்றைக்கி உலகனா என்ன, மனுஷனா என்ன, இந்த பணத்துக்காக பொருளுக்காக மனுஷன் எவ்வளோ மிருகமாக இருக்கிறான் என்பதை நீங்கள் உணர்ந்துட்டீங்க. இனி ஆண்டோடைய அன்பை ருசிப்பாருங்க. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். இன்றைக்கி வேணால் உங்கள் சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்கலாம், நீங்கள் புலம்பிக் கொண்டு இருக்கலாம், நான் பல வருஷம் இப்படி தான் இருக்கிறேன், பல நாள் இப்படி தான் நான் இருக்கிறேன், இரவெல்லாம் என்னால் தூங்க முடியல, எனக்கு சாப்பிட வழி இல்லை, நல்ல ஒரு துணிமணியை எடுத்து நான் கட்ட முடியல, எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பாவுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை கூட ஒரு நல்ல துணி எடுத்து கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்த முடியல, எங்கள் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாம் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு உதவி செய்யலான்னு கூட 10 ரூபா கூட என்கிட்ட நிற்க மாட்டேங்குது, எல்லாமே கடன், எல்லாமே இன்ட்ரெஸ்ட் தான் போயின்னு இருக்குதுன்னு சொல்லி அப்படியே கண்ணீரோடு கதறி கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரி, கர்த்தர் உன் மனதை திடப்படுத்துகிறார். பவுல் பாருங்க, அவர் கல்லடிப்பட்டு அந்த ஊருடைய எல்லையில் விழுந்து கிடக்கிறார். அப்படியே படுத்துக்குன்னு ரத்த வெள்ளத்தில் இருக்கிறாரு. அவரை சுற்றி ஒரு சீஷர்கள் கூட்டம் அப்படியே சூழ்ந்து ஜெபம் பண்ணுது. அவர் அப்படியே எழுந்து, இங்கே பாருங்கள், உயிரோடு எழுந்து சாட்சியாக நிற்கிறார். அதன் பிறகு அவர் என்ன பண்ணுறாரு, 22வது வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா, சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நீங்கள் நிலைத்திருக்கணும்னு ஒரு உபதேசத்தை
அவர் பாதிக்கப்பட்ட பிறகு, கல்லெறியப்பட்ட பிறகு எல்லா சீசர்களுக்கும் எல்லா சபையாருக்கும் அவர் சொல்லிக் கொடுக்குறார், நீங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருக்கணும், உங்கள் மனசை திடப்படுத்தி வச்சுங்க. இந்த மாதிரி லீஸ்த்ரா ஊரில் எனக்கு இவ்வளோ பெரிய பாதிப்பு வந்தது, ஒரு சப்பானியை குணமாக்கினேன், என்னை துரத்தின்னு வந்து அந்தியோகிலையும் இக்கோனியாவில் இருந்து சில யூதர்கள் துரத்தின்னு வந்து இங்கே சில பேருக்கு போதனம் பண்ணி என்னை இப்படி கல்லடித்து பட்டணத்துக்கு வெளியே இழுத்து போட்டுட்டாங்க, நான் செத்துட்டேன்னு நினச்சாங்க. அந்த உலகமே, அந்த யூதர்களே, அந்த லீஸ்த்ரா ஊரில் இருக்கிற எல்லாரும் நான் செத்துட்டேன்னு நினச்சாங்க. ஆனால் சீஷர்கள் எனக்காக ஜெபம் பண்ணாங்க, நான் உயிரோடு எழுந்து இப்போ ஒரு சாட்சி கொடுக்குறேன். நீங்கள் என்னை பார்த்து உங்கள் மனசை திடப்படுத்தி வச்சிங்க. அப்போ நல்லா கவனிங்க அன்பு சகோதரியே, நீ சொல்லடி கல்லடி பட்டதால் தான் இன்னைக்கு உன் மனசு கத்தரை சார்ந்திருக்கு. ஏன்னா எல்லாரும் உன்னை கைவிட்ட பிறகு ஆண்டுடைய அன்பை நீ ருசி பார்க்கிறப்பாரு. என் அன்பு சகோதரியே, தேவன் உன்னோடு இருக்கிறார். இவ்வளோ இழப்பு, இவ்வளோ பாதிப்பு, இவ்வளோ அவமானம், கடன்காரனுடைய தூஷணமான வார்த்தைகள், அங்கே கடன் வாங்கி அவனுக்கு இங்கே கட்டணம், இங்கே கடன் வாங்கி அந்த வட்டிக்காரனுக்கு இப்படி சமாளித்த, வட்டி மேலே வட்டி ஆகி அப்படியே மனசு உடைஞ்சி நொறுங்கி போய் ஒரு கண்ணாடியை கல் வச்சு அப்படி நொறுப்பது போல் உன் இருதயத்தை ஒருவேளை இந்த கடன் பிசாசு நொறுக்கி வச்சிருக்கலாம். ஆனால் ஆவியானவர் என் மூலியமாக, என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரனே, இன்றைக்கி கத்தர் உன் மனதை திடப்படுத்துகிற ஆண்டவர் அப்படியே திடப்படுத்துவார். என் மகனே, என் மகளே, நீ விசுவாசத்தில் நிலைத்திரு. ஆவியானவர் பவுலை கொண்டு அன்றைக்கி இருக்கிற சீசருடைய மனதை திடப்படுத்தி இருக்கிறார் பாரு. இன்றைக்கி உங்களுக்கு மனதைரியம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. நீங்கள் உங்கள் வீட்டையே சேல்ஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டிருக்கலாம். உங்கள் பிஸ்னஸில் ₹1 கூட வருமானம் இல்லாமல் நீங்கள் அப்படியே உடைக்கப்பட்டிருக்கலாம். அல்லது நீங்கள் ஒவ்வொரு மாதமும் வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற எல்லா காசையும் கொண்டு போய் இன்ட்ரெஸ்ட் கட்டக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கலாம். ஆனால் ஆவியானவர் சொல்கிறாரு, உங்கள் சூழ்நிலை இப்படியே இருக்காது, உங்கள் பிரச்சனை இப்படியே இருக்காது. நீங்கள் அலறி துடித்ததை, நீங்கள் வேதனைப்பட்டு அழுததை ஆவியானவர், என் அன்பு சகோதரியை, என் அன்பு சகோதரனை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். இந்த பவுல் ஐயாவை கர்த்தர் உனக்கு காண்பிக்கிறார். ஆவியானவர் இப்படி திட்டமாக பேசுகிறேன். அந்த லீஸ்த்ரா ஊரில் என்னோடய ஊழியக்காரனாகிய பவுல் சொல்லடி கல்லடி பட்டார். ரத்த வெள்ளத்தில் அவர் விழுந்து கிடந்தார். நான் கைவிட்டனான்னு சொல்லி கர்த்தர் கடன் தொழிலில் பாதிக்கப்பட்டு இருக்கிற உங்களை ஆண்டவர் இப்படி கேட்குறேன், நான் கைவிட்டனா? ஆவியானவர் கேட்குறாருமா, சொல்லுமா, வாயை திறந்து, ஏசப்பா நீங்கள் என்னை கைவிடலைப்பான்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் ஆயிடுமா. ஆண்டவரே, இவ்வளோ சொல்லடிப்பட்டனே, இவ்வளோ ஆண்டவர் கல்லடிப்பட்டனே, ஏசப்பா ஒரு ரத்த வெள்ளத்தில் கிடப்பது போல நான் ஆண்டவர் உயிரோடு இருந்து செத்த பணம் போல, ஒரு நடப்பணம் போல கடன் தொல்லையினால் அழுது கொண்டு இருக்கிறேன். ஆண்டவரே, பவுலை நீங்கள் காப்பாற்றிங்களாப்பா. அன்றைக்கி ஆண்டவரே, பவுல் ஐயா ரத்த வெள்ளத்தில் கிடந்தார். அந்த ஊரில் இருக்கிறவங்க ஒரு செத்து போயிட்டான்னு நினைச்சாங்களா ஆண்டவரே. அவரை காப்பாற்றி அவருடைய ஜீவனை மறுபடியும் தந்து ஆண்டவரே எல்லாருடைய மனதை போய் அவர் திடப்படுத்தி விசுவாசத்தில் உறுதியாக நிலைத்திருங்கன்னு சொன்னார். நான் ஆண்டவர் இந்த கடன் தொல்லையிலேருந்து வெளியே வந்தால் என்னை நீர் விடுவிப்பீரானால், என் மேலே இருக்கிற கடன் என்கிற சாபக்கட்டை நீர் உடைப்பீரானால், நான் ஊர் உலகத்துக்கே, என் பட்டணத்துக்கு, என் கிராமத்துக்கு, என்னுடைய இந்திய தேசத்துக்கே ஏசப்பா நான் சாட்சியாக இருப்பேன், என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரே அப்படின்னு அப்படியே யாரெல்லாம் இந்த சத்தியத்தை கேட்டு மனதுருகி ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறீங்களோ உங்களை கர்த்தர் கண்டிப்பாக, என் அன்பு சகோதரி, ஆண்டவர் ஆட்சி தேர்ச்சி தைரியப்படுத்தி காயம் கட்டி உங்களை அப்படியே ஆண்டவர் தூக்கி நிறுத்துவார். இன்றைக்கி வேணால் நீங்கள் சோதிக்கப்பட்டிருக்கலாம், இன்றைக்கி வேணால் நீங்கள் உபத்திரப்பட்டிருக்கலாம், இன்றைக்கி வேணால் நீங்கள் உடைக்கப்பட்டிருக்கலாம். ஐயோடு சொல்லி நீங்கள் ஒவ்வொரு நாளும் அலறி துடிக்கலாம். ஒரு அடிப்பட்ட ஒரு புழு போல உயிரோடு இருந்து செத்துப்போன ஒரு பணம் போல் நீங்கள் பேருக்குன்னு உடம்புல உயிரை வச்சுக்கின்னு நொறுங்கி போய் அப்படியே நடபடமாக நீங்கள் அலைந்து தெரியலாம். கர்த்தர் சொல்கிறார், உங்களுக்கு ஒரு அதிசயத்தை நான் செய்வேன். என் மூலியமாக என் அன்பு சகோதரி ஏசப்பா சொல்கிறாரு, உனக்கு ஒரு அதிசயத்தை செய்வேன். உபத்திரத்தின் வழியாக தான் நீ பரலோக ராஜ்யம் வர முடியும்.
அப்படின்னு கடைசியாக பவுலை கொண்டு அங்கே இருக்கிற சீசர்கள், அங்கே இருக்கிற விசுவாச பிள்ளைகளை பார்த்து ஆவியானவர் சொல்கிறாரு, உபத்திரத்தின் வழியாக தான் பரலோகத்துக்கு போக முடியும். அந்த ஒரு வசனத்தை வாசித்து நான் இந்த சத்தியத்தை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆழமாக சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் நல்ல கண்ணீரோடு ஜெபிங்க, உங்கள் உபத்திரத்தை கர்த்தர் எடுத்து போடுவார். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், பவுல் அந்த அப்போஸ்தலர் 14:22 சொல்கிறாரு, நாம் அநேக உபத்திரத்தின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். கவனிச்சிங்களா? பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போனோன்னா உபத்திரம், அது கூட கொஞ்சம் நஞ்ச உபத்திரம் இல்லை, அநேக உபத்திரம். சில பேருக்கு கடன் தொல்லையிலிருந்து ஆண்டவர் உடனே விடுதலை தந்துடுவார். ஏதாவது ஒரு லோன் வந்துடும், இல்லை யாராவது ஒரு ஹெல்ப் பண்ண ஒரு ஆளை வந்து ஆண்டவர் விட்டுருவார். இல்லை அப்பா அம்மாவுடைய சொத்து, இல்லை மாமியார் வீட்டில் ஏதாவது ஒரு சொத்து சொகை இருந்தால் அந்த காசு அந்த பணம் வந்தால் சில பேர் உடனே கடத்தை கட்டுருவாங்க. இன்னும் ஒரு சில பேர் குடியிருக்கிற வீட்டை கூட விற்றுட்டு பாதி கடத்தை அடிச்சிட்டு ஏதோ ஒரு பட்டணத்தில் இருந்தால் ஒரு லீஸு கூட அவங்க போயிடுவாங்க. ஆனால் ஒரு சில பேருக்கு சாகர வரையும் உபத்திரம் மாறாது, எந்த உதவியும் கிடைக்காது, எந்த சொத்தும் இருக்காது, தாய் வீட்டு மண்ணோ அல்லது புகுந்த வீட்டு மண்ணோ எந்த விதமான ஆஸ்தி, எந்த விதமான ஆசீர்வாதம் இல்லாமல் போயிடும். முற்றிலுமாக எல்லாரால நிராகரிக்கப்பட்டு கைவிடப்பட்டு மனம் நொந்து போய் அப்படியே கண்ணீரோடு கூட தேவ சமூகத்தில் அவங்க இன்ன வரைக்கும் அழுதுன்னு இருக்கிறாங்க. ஆனால் பாதி பேர் கடன் தொல்லையிலிருந்து விடுவிக்கப்பட்டு நல்லா அவங்க சந்தோஷம் சமாதானமாக இருக்கிறாங்க. ஆனால் சில பேருக்கு அந்த கடன் என்கிற உபத்திரம் கடைசி வரை மாறாமல் இருக்குது. ஏசப்பா இருக்கிறாரா இல்லையா என்கிற சந்தேகம் கூட சில சமயம் ஏற்படும். ஆனால் வசனம் சொல்லுது, அநேக உபத்திரத்தின் வழியாய் தான் நாம் பரலோக ராஜ்யம் போக முடியும். நம்ம யூடியூப் சேனலில் பார்க்குற இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு சகோதரியே, ஒருவேளை பல வருஷமாக நீ சம்பாதிக்கிற வருமானத்தெல்லாம் ஒருவேளை என் அன்பு சகோதரி நீ கடனை கட்டலாம். வெறும் இன்ட்ரெஸ்ட்டை மாத்திரம் கட்டிக்கின்னு கண்ணீரோடு நீ கதறி கொண்டு இருக்கலாம். இன்றைக்கி தான் நான் அசலை கட்டுவேன், என்றைக்கு தான் என் சூழ்நிலை மாறும் ஐயோன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீராய் கரைத்து நீ ஊற்றிருக்கலாம். ஒருவேளை கடைசி வரையும் என் உபத்திரம் மாறாது, நான் சாகர வரையும் என் உபத்திரம் மாறாது, இந்த கடன் தொல்லை என்னை விட்டு விலகாதன்னு சொல்லி ஒருவேளை கடன் என்கிற பிசாசு கட்டில் அடிமைத்தனத்தை நீங்கள் இருந்தால் கூட கர்த்தர் உங்கள் கண்களை வானத்துக்கு எடுக்க சொல்கிறார். அந்த வானத்தை நோக்கிப்பார், அந்த பரலோகத்தை நோக்கிப்பார். அநேக உபத்திரத்தின் வழியாக தான் நீ என்கிட்ட வர முடியும். ஆண்டவர் இந்த வசனத்தில் உங்களோடு பேசுகிறாரு. என் அன்பு சகோதரி, உபத்திரம் மாறலன்னு சொல்லி கவலைப்படாது. ஐயோ என் கஷ்டம் மாறலை, என் கடன் தொல்லை மாறலை, என் பிரச்சனை மாறலன்னு சொல்லி தயவு செய்து ஆண்டவரை சந்தேகப்படாதம்மா. ஏசப்பா உயிரோடு இருக்கிற, அவரோட நேசிக்கிற, தள்ளப்பட்ட கல்லை தான் ஆண்டவர் மூளைக்கு தலைகளாக மாத்துறார். கெட்டுப்போன பாத்திரத்தை கொயவன் வேறே நல்ல பாத்திரமாக வணைந்தான் என்று எரேமியா 9ஆம் அதிகாரம் பேசுதுமா. ஐயோ நம்ம வாழ்ந்து கெட்டுட்டோம், வருமானம் ஆயிடுச்சு, ஒரு காலத்தில் கடனெல்லாம் வாழ்ந்தபோது நிம்மதியாக கஞ்சி குடிச்சிட்டு கூட நிம்மதியாக இருந்தேனே, நல்ல செல்வத்தை அனுபவிச்சேனே, இப்போ ஒன்றுமே இல்லை, எல்லாம் ட்ரை, வறட்சி, போராட்டங்கள், கஷ்டங்கள், அவமானங்கள், ஐயோ சொல்லடி கல்லடி பட்டுக்குன்னு இந்த ஊரில் நான் நடபடம் போல இருக்கிறேனேன்னு சொல்லி என் அன்பு சகோதரி நீ கலங்கி கொண்டு இருக்கலாம். கர்த்தர் உனக்கு பரலோக ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். சுகபோகமாக வாழ்கிறவன் உயிரோடு செத்தவன். எவ்வளோக்கு எவ்வளோ இந்த பூமியில் நீங்கள் அவமானப்படுறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ நிந்தைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வருந்து, எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் உடைக்கப்படுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ பரலோக ராஜ்யத்துக்கு நீங்கள் சமயமாக இருக்கு. இந்த பூமியில் ஒருவேளை நீங்கள் சுகபோகமாக வாழலை, நல்ல வீடு வாசல், நல்ல சொத்து சுகத்தோடு வருமானத்தோடு வாழாமல் கடன் தொல்லையில் கட்டப்பட்டு ஒன்றுமே இல்லாமல் வறுமையில் கஷ்டத்தில் நீங்கள் தள்ளப்பட்டிருந்தா கர்த்தர் உங்களுக்கு தான் பரலோகத்தை திறந்து வச்சிருக்கிறேன். ஒரு சம்பாஷணை இருக்குது, அதில் லாசரு ஐஸ்வர்யவான் என்கிற ஒரு ஊமையை கர்த்தர் சொன்னார். அதில் ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தால் அவன் அனுதினமும் சம்பூர்ணமாக வாழ்ந்தான், அவன் மரித்து போனான்னு ஆண்டவர் சொன்னார். அவன் வீட்டு வாசலில், அந்த ஐஸ்வர்யவானோட வீட்டு வாசலில் ஒரு ஏழை தரித்திரன் லாசர் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் உடம்பு ஃபுல்லாக பற்கள் இருந்தது. அவனை நாய் நக்குச்சு. அவன் புண்ணெல்லாம் நாய் டெய்லி நக்குமா. அவனே தரித்திர, அந்த ஐஸ்வர்யவான் போடக்கூடிய எலும்பை எடுத்து சாப்பிடக்கூடிய, அவன் துணிக்கு போட்டால் தான் இவனுக்கு ஆகாரம்.
யோசனை பண்ணி பாருங்கள். இதில் அவன் நிம்மதியாக தூங்கலான்னா அந்த இடத்துல நாய் வந்து அவன் பற்களை நறுக்குது. யோசனை பண்ணி பாருங்கள், எவ்வளோ வேதனைகளை அந்த லாசரு அனுபவிச்சிருப்பான். ஆனால் அவன் ஆபிரகாம் மடியில் தேற்றப்பட்டான்னு பைபிள் தெளிவாக சொல்லுதுமா. யோசனை பண்ணிப்பார். இன்னைக்கு கடன் தொல்லை, வட்டி பிரச்சனை, லோன் பிரச்சனை, குழு லோனு, பயங்கரமான கண்ணீர் உபத்திரங்களை ஒருவேளை நீங்கள் அனுபவிச்சுன்னு இருக்கிறான். ஏசப்பா கைவிட்டான்னு தயவு செய்து யாரும் ஆண்டவர் சந்தேகப்படாது. உங்களை தான் ஆண்டவர் நேசிக்கிறார். யாரெல்லாம் உபத்திரப்பட்டு தள்ளப்பட்டு ஒன்றுமே இல்லாமல் ட்ரையில் போயின்னு இருக்கிறீங்களோ, உங்களை ஆண்டவர் இன்றைக்கி சந்திக்க வர உங்கள் கண்ணீரை துடைப்பார். உங்கள் வேதனை மாறும். பவுலை பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றின தேவன், கல்லடிப்பட்டு இரத்த வெள்ளத்தில் கிடந்த பவுலை காப்பாற்றி அவனை வச்சு அநேருக்கு சாட்சியாய் நிறுத்தின அந்த தேவன் உங்களையும் இந்த கடன் தொல்லையிலிருந்து விடுவிச்சு உங்களை சாட்சியை நிறுத்துவர். ஒருவேளை கடன் தொல்லை மாறவே மாறலன்னு கூட கவலைப்படாதீங்க. விசுவாசத்தை விட்டு விலகிடாதீங்க. ஆண்டவரை மறக்காதீங்க. எனக்கு உபத்திரம் மாறலை, கடன் தொல்லை மாறலை, இப்படி தான் கத்தரை நான் உடைக்கணும்னு இருக்குது போல் எனக்கு ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை திறந்து வச்சிருக்கிறாரு என்கிற தரிசனத்தோடு பிரயாணப்படுங்க. கத்தர் உங்கள் சார்பாக இடைப்படுவார். உங்கள் மன உருக்கத்தை ஆண்டவர் பார்ப்பார். உங்கள் மன வேதனை கத்தர் பார்ப்பார். திடீர்னு ஒரு எழுப்புதலை கத்தர் தருவார். திடீர்னு ஒரு அபிஷேகம் வந்து இறங்கிடும். திடீர்னு ஆண்டவர் மனம் இறங்கி உங்களோட லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கடத்தை அடைக்கிறதுக்கு அப்பா உங்களுக்கு வழியை திறந்துடுவார். ஆண்டவர் யாரையும் கைவிட மாட்டார். அவர் கைவிட வாய்ப்பே கிடையாது. தைரியமாக இருங்க. தொடர்ந்து இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 8 தொடர்ச்சியாக 22வது வசனம் வரையும் வாசித்து நல்லா சுத்திகரிச்சுக்கின்னு ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பாக பவுலை காப்பாற்றின இந்த தேவன், அவனை சாட்சியாக நிறுத்தின இந்த தேவன் உங்களையும் கலந்தொல்லையிலேருந்து விடுவித்து உங்களை சாட்சியாக நிறுத்துவார். பரலோக ராஜ்யத்துக்கு நீங்கள் சமயமாக இருக்கிறீங்க, அதை மாத்திரம் நான் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? பரலோக ராஜ்யத்துக்கு நீங்கள் தகுதி ஆயிட்டீங்க. உபத்திரம்தான் பரலோக ராஜ்யத்துடைய அத்தாட்சியே. ஓகேங்களா? அவமானம்தான் பரலோக ராஜ்யத்துக்கு நீங்கள் போகக்கூடிய திறவுகோலே. அதனால் அவமான நிந்தையை கண்டு போராட்டத்தை கண்டு பயப்படாதீங்க. ஒருவேளை ஆண்டவர் உங்கள் சிறையிருப்பை மாற்றினா அது சந்தோஷம். சிறையிருப்பே மாறலை அப்படின்னா கூட விசுவாசத்தை விட்டுறாதீங்க. பரலோக ராஜ்யம் உங்களுக்கு ஆயத்தமாக இருக்கு. ஓகேங்களா? பரலோகத்தின் தேவன் உங்களுக்கு இரக்கம் செய்வார். உங்களுடைய சொந்த சகோதரம் போல் நான் இருக்கிறேன். உங்களுக்கு ஜெப சப்போர்ட் பண்ணுறேன். நீங்கள் தொடர்ந்து யூடியூப்பில் வெளியிடும் செய்தியை பார்த்து கண்ணீரோடு ஜெபிங்க. ஒவ்வொரு எபிசோட்லையும் ஒவ்வொரு விதமாக கர்த்தர் பேசுவார். அதனால் தொடர்ந்து உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். உங்களுக்கு கடன் பிரச்சனை மாறும், உங்கள் வேதனை மாறும். நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க, ஆசீர்வாதமாக இருப்பீங்க. கர்த்தருடைய நாமத்தில் உங்களை குடும்பமாக வாழ்த்துக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த தெய்வ செய்தியில் சந்திக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமீன். என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ.